பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே தங்கமயில் மீனா ராஜி சொன்ன விஷயத்த உடனே சரவணன் கிட்டேயும் சொல்கிறாங்க. இங்கே அழுதுகிட்டே இங்கே சரவணன் கிட்ட தங்கமயில் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ராஜியோட அண்ணன் குமார் ராஜி மீனா மேலே உள்ள கோவத்தில் ஒன்றும் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல வைக்கல. என்ன தாங்க அவங்க கூட்டிகிட்டு போகணும், அதன் மூலமாக கல்யாணம் நிற்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களா, இங்கே நான் ரூம் மாற்றி இருந்த போய் தான் தெரியாமல் ராஜியவும் மீனாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் எனக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க. எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சரவணன், அப்படியா மயிலு, இந்த விஷயத்த உனக்கு யார் சொன்னான்னு கேட்க, இன்னைக்கு கோமதியத்தை பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் ராஜியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தாங்க எனக்கே தெரியும், அவங்க அண்ணன் என்னவோ யோசனை பண்ணது என்னை பற்றி தான். ஆனால் ரூம் மாதிரி நான் இருக்க போயிட்டு தெரியாமல் ராஜியும் மீனாவும் தான் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துருச்சு. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரவணனும், நீ எதுக்காக கவலைப்படுற, இப்போ தான் நம்மளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உனக்காக நான் இருக்கேன்ல. அந்த குமாருக்கு அவங்க அப்பாவால் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அதிகமாக திமிரானதால தான் இப்படியெல்லாம் ரொம்ப தைரியமாக செஞ்சுருக்கான். ஆனால் எங்கள் அப்பா தடுக்க போய் தான் நான் சும்மா விட்டேன். இல்லைன்னு வையேன், அந்த குமாரை மட்டும் இல்லாமல் ராஜியோட அப்பா சித்தப்பான்னு எல்லாரையுமே வெளுத்து வாங்கியிருப்பேன். ஆனாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நடந்திருந்தும் அந்த குமார் மேலே எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சும்மா விட்டுருக்காங்க. ஆனால் அவன் ஒரு நாள் வசமாக மாட்டுவான், அன்னைக்கு அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே சரவணனும் தங்கமயில் கிட்ட, நீ எதுக்காகவும் பயப்படாத, ராஜி என்னவோ எப்பயுமே இங்கே காலேஜுக்கு போவா, மீனாவும் வேலைக்கு போவா, அவங்க வேணா பயப்படலாம், ஏன்னா அவங்களுக்குன்னு துணையாக யாரும் போக மாட்டாங்களே கூடன்னுட்டு. ஆனால் நீ வீட்டில் தானே இருக்க, இனிமேல் அந்த குமாரால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும், கல்யாணம் நின்று அப்பா அவமானப்பட்டு நிற்பாங்கன்றதுக்காக தான் அவன் அப்படி செஞ்சானே தவிர்த்து இதை மீறி அவனால் அந்த குமாருக்கு அவ்வளோ தைரியம் இல்லை இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயிலுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் மீனாவும் ராஜுவும் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா ரொம்ப சந்தோஷமாக செந்தில் தான் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்ன விஷயத்தையும் தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்பவே பதட்டமாக பேசின எல்லாத்தையுமே ராஜிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா ராஜி, இன்னைக்கு என் ஆஃபீஸ் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அந்த குமார் மூலமாக நினச்சிக்கிட்டு இங்கே செந்தில் எனக்காக எவ்வளோ நேரம் தெரியுமா ஆஃபீஸ் முன்னாடியே காத்துட்டு இருந்தாரு. இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செந்தில் முன்ன மாதிரி இல்லாமல் குமாரால் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மேலே எவ்வளோ அக்கறையாக தெரியுமா இருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அதுக்கு ராஜியும், இங்கேயும் அப்படிதான்க்கா, இங்கே கதிர் மட்டும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாரு. சைக்கிளில் கிளம்பி போன கதிர் என்னை பார்த்த உடனே அங்கேயே நின்றுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நான் பஸ் ஏறி காலேஜுக்கு போனாதான் அங்கேருந்து போவேன், இந்த குமாரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்காகவே பாதுகாப்பாக நின்றுட்டு இருந்தாரு தெரியுமா. அதை பார்க்கும்போது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது. இப்படி கதிரும் இங்கே செந்தில் மாமாவும் மனசு மாறுவாங்க, நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் அந்த குமார் செஞ்ச விஷயத்தை நீ சொல்ல போய் தான் உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வர, நம்ம மேலே தப்பே இல்லை, இங்கே நாம தான் தைரியமாக இருந்திருக்கோம், இந்த கல்யாணம் நின்றக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பெரிய விஷயத்த வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம பொறுப்பாக நடந்துக்கிட்டோன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் மறுபடியும் நம்மளை ரொம்பவே பாசமாக கவனிக்கிறாங்க ராஜி. இப்படியே இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் தங்கமயில் ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த குமார் ராஜி தன்னுடைய தங்கச்சி, அவளை கூட யோசிக்காமல் இப்படி செஞ்சுருக்காங்கன்னா இனி என்னெல்லாம் இந்த குமாராலையும் குமார் வீட்டு ஆளுங்களாலையும் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க, இது எல்லாத்தையுமே மீறி பாண்டியனோட பிறந்தநாளை ரொம்ப நல்லபடியாக இங்கே 3 பேரும் கொண்டாடுறாங்க. ராஜி, மீனா, இங்கே தங்கமயில்னு பாண்டியனுக்கு வாங்கி வச்ச சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்து, கேக்கெல்லாம் கொடுத்து, புது துணியெல்லாம் பாண்டியன் கிட்டே கொடுத்து அவரை கண்கலங்க வைக்கிறாங்க. இங்கே மீனாவும் ராஜியும், மாமா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இனியும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க போகிறதெல்லாம் சந்தோஷமாக தான் நடக்க போகுது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் எப்பயுமே உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி, ஏய் ராஜி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, இன்றைக்கி என் வீட்டுக்காரருடைய பிறந்தநாள், நீ என்னவோ உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி பிரச்சனையை எதுவும் செஞ்சிடாதம்மா. உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை மட்டும் இல்லை மீனாவையும் இங்கே கதிரையும் கூட சும்மாவே விடமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க ராஜி. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே
யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க மருமகள்கள் 3 பேருமே சேர்ந்து அழகாக பாண்டியனுக்கு பிறந்தநாளை கொண்டாடிட்டாங்கன்னு சொல்லி கோமதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இதை பார்த்த பழனி சொல்கிறாரு, இத்தனை வருஷமாவது மச்சானுக்கு நாங்கள் இப்படி பிறந்தநாளை கொண்டாடினதே கிடையாது. மச்சான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கடைக்கு வந்து எப்பயும் போல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் மீனா, ராஜி, தங்கமயில் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து செய்யும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான மருமகள்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாண்டியனும், ஆமாம் பழனி, நான் கூட இப்படியெல்லாம் பிறந்தநாளை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் இப்படி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை. சின்ன வயசில் ஆசைப்பட்டிருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லாததால் இதெல்லாம் நான் மனசில் பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. ஆனால் என் பசங்களுக்கு வாய்ச்ச மனைவி எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. இப்படியே இவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்ல, இங்கே பாண்டியனோட பிறந்தநாளை அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லபடியாக கொண்டாடினது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கிட்ட பாராட்டையும் வாங்குறாங்க தங்கமயில், மீனா, ராஜி 3 பேருமே. இன்னொரு பக்கம் தங்கமயில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நாம் நினச்ச மாதிரி பாண்டியன் மாமாவுக்கு நல்லபடியாக பிறந்தநாளை கொண்டாடிட்டோம். என் வீட்டுக்காரரும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இனியாவது சரவணன் மாமா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னபடியெல்லாம் அவர் கேட்டு இங்கே சம்பள பணத்தை மட்டும் பாதியாவது என்கிட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இவர் மனசு மாறணுமே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்த சரவணன், மயிலு, நான் நினச்சதை விட ரொம்ப அழகாக வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடி இன்றைக்கி தான் எங்கள் அப்பா அம்புட்டு சந்தோஷமாக இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மட்டும் இல்லைங்க, உங்கள் அப்பாவை என் அப்பாவாக நினச்சி தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் மனசு உங்களுக்கு புரியுது இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேங்க. அதே மாதிரி நீங்களும் என்னை நல்லா சந்தோஷமாக வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியாவது என் சொல் பேச்சை கொஞ்சம் கேளுங்கங்க அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் சரவணன் சொல்கிறாரு, மறுபடியும் சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுங்க, இனி உங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் அந்த பணத்தை கொடுக்காதீங்கன்னு மட்டும் சொல்லாத. அது என்னால் முடியவே முடியாது. முடிஞ்சால் வேலைக்கு போ, அப்படி இல்லைன்னா என்கிட்ட பணத்தை கேட்காத, அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சரவணன். இதெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க தங்கமயில். நாம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது செய்யும் போது என் வீட்டுக்காரரும் என் மனசை புரிஞ்சு நடந்துப்பாருன்னு பார்த்தா இங்கே என்னவோ பண விஷயத்தில் இவ்வளோ கராராக இருக்காரே சரவணன் மாமா அப்படின்னு யோசனைப்பட்டு கண் கலங்கி போய் இருக்காங்க தங்கமயில். அடுத்த நாள் எப்பயும் போல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த சமயம் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள தங்கமயில், ராஜி, மீனா, கோமதினு எல்லாரையுமே கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னதான் நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாலும் ராஜி வீட்டில் உள்ள ராஜியோட சித்தப்பாவையும் குமாரையும் மட்டும் நம்பவே கூடாது. அவங்க நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வேற இந்த பிரச்சனை மூலமாக இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் வெளியில் போகிற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க. மறுபடியும் குமார் மூலமாக எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அதுக்காக தானே சொல்ல. அதுக்கு மீனாவோ, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனை பார்த்துலாம் நாங்கள் பயப்பட போகிறதே இல்லை. அப்படி பயந்துருந்தா எதுக்காக ராஜி எல்லாரும் முன்னாடியும் இவ்வளோ பெரிய உண்மையை சொல்ல போகிறா? அவன்லாம் ஒரு ஆளே இல்லை மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நானும் சும்மா விட மாட்டேன்ப்பா. உங்களுக்கு தெரியும்ல என்னுடைய கோபம் வந்தால் எப்படின்னுட்டு. என் வீட்டில் உள்ள எல்லாரும் பாதுகாப்பாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆனால் மறுபடியும் இந்த குமாரோ இல்லை வந்து ராஜியோட சித்தப்பாவோ ஏதாவது பிரச்சனை செஞ்சாங்கன்னா இந்த முறை நான் அவங்கள விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோமதியும், ஆமாங்க, நானும் என் அண்ணன்க மேலேயும் அந்த குமார மேலேயும் ரொம்ப கோவத்தில் தான் இருக்கேன். நம்ம வீட்டு மருமகளையும் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. போனால் போது, பிரச்சனை வரக்கூடாது. என் அம்மா வந்து இந்த பிரச்சனை மூலமாக அழக்கூடாது, என் அண்ணிங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படியே விட்டுருக்கேங்க. பார்த்து உங்கள் மாமா சொன்னதெல்லாம் புரியுதுல, மீனா, ராஜி 2 பேரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்ன தான் இருந்தாலும் மாமா சொன்ன மாதிரியே கொஞ்சம் கவனமாக இருங்க, புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க காலேஜுக்கு போகவோ இல்லை வேலைக்கு போகவோ அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கோமதி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு போக, தங்கமயிலும் அவங்க ரூமில் துணியெல்லாம் எடுத்து மடிச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் தங்கமயில் யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே, இந்த குமார் பண்ணதை எல்லாத்தையுமே சொல்லணும். கல்யாணத்தை நிப்பாட்ட ராஜியோட அண்ணன் குமார் என்னெல்லாம் செஞ்சுருக்கான், அம்மாவுக்கும் தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாக்கியமும், என்ன மயில் சாப்பிட்டியா, அங்கே வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஆமாம் ஓ மாமனாரோட பிறந்தநாள்னு சொன்னியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுமா. மாமாவுக்கு கலர் சட்டை, அத்தைக்கு புது புடவை, கேக்கு, அப்புறமா மாமா எதிர்பார்க்காத அளவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்ததுனால மாமா அம்புட்டு சந்தோஷப்பட்டாங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் நான் உங்கள் கூட இந்த பிறந்தநாளை கொண்டாடி நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கிட்டாரு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் என்னையும் மீனா, ராஜின்னு நிற்க வச்சு அம்புட்டு புகழ்ந்து பாராட்டி பேசினாருமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியமும், ஏண்டி என்னவோ 1 லட்ச ரூபா பணத்தை தூக்கி உன் கையில் கொடுத்த
மாதிரி இம்புடு சந்தோஷப்படுறியடி. ஏதோ பாராட்டி பேசினாருன்னா நீ சமைச்சு போடுற, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிற. அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷமும் கொண்டாடாத பிறந்தனால ஓ மூலமாக தானே நல்லபடியாக கொண்டாடியிருக்காரு. அதனால வாய்க்கு ஏதோ சொல்லணுமேனுட்டு உன்னை பாராட்டி பேசியிருப்பாரு. பாராட்டுறதுக்கு பதிலாக உனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருந்தா கூட பின்னாடி அது பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பாராட்டெல்லாம் வச்சு நீ என்னடி செய்ய போகிற? எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனால் நீயும் கேட்க மாட்டேங்கிற. உன்னுடைய வீட்டுக்காரர் சரவணன் தம்பியும் திருந்துற மாதிரியும் தெரியல. இது என்னவோ இவ பிறந்தநாளை வந்து கொண்டாடினாலாம், அதுக்கு சம்மந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, அம்மா நான் எது சொன்னாலும் நீ இப்படி தான் சொல்வேன், அதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, அது என்னடி பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ராஜியோட அண்ணன் குமார் இருக்காருல்ல, எனக்கும் சரவணன் மாமாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியத்துக்கிட்ட சொல்ல பாக்கியம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்கிற? உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்ட குமார் இப்படிலாம் செஞ்சுருக்கானா? இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருந்தோம் இங்கே பாண்டியன் சம்பந்தி குமாரை சும்மாவா விட்டார்? அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டாமா? மறுபடியும் அவனால் உனக்கோ இல்லை மீனா ராஜினி வீட்டில் உள்ளவங்களுக்கோ பிரச்சனை வராதுன்னு என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் ராஜியோட சித்தப்பாவும் அவங்க அண்ணனுமாச்சே, அப்படி இருக்கும்போது போனால் போதுன்னு விட்டுட்டாங்கம்மா. இன்னொரு தடவை பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து பாக்கியம் சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மயிலு. யாராவது இப்படி செய்வாங்களா? இந்த ராஜி வீட்டில் உள்ளவங்க என்ன இப்படி இருக்காங்க? நல்ல வசதி வாய்ப்பான குடும்பத்தில் உள்ளவங்கன்னு பார்த்தா இப்படியெல்லாமா செய்வாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமாம்மா, நான் எப்படியாவது இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் நல்லதாகவே செஞ்சிட்ருக்கேன். பாண்டியன் மாமாவுக்கும் கோமதியத்தைக்கும் தேவையானதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்து அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கேனே தவிர்த்து என் மனசில் என்ன இருக்குன்னு கவனிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இங்கே பாண்டியன் மாமா என்னை புகழ்ந்து பாராட்டி பேசினார். ஒன்னால தாம்மா இந்த வருஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய பிறந்த நாள்லன்னு சொன்னார். அதனால் எப்படியாவது இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையுமே நான் சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிறதுனால என்னுடைய வீட்டுக்காரரும் மனசு மாறி நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கொஞ்சமாவது அந்த சம்பள பணத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போலம்மா. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. நீ அன்னைக்கு சொன்ன மாதிரியே இந்த விஷயத்தை பற்றியும் இந்த பிரச்சனையை பற்றியும் நீ மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் போல். அதுதாம்மா எனக்கும் தோணுது. நானாக பேசி இவங்ககிட்ட எந்த பணத்தையும் வாங்க முடியாது. பணம் வேணும்னா வேலைக்கு போகணும் உன் மாப்பிள்ளை சொல்கிறாரு. என்னால் எப்படி வேலைக்கு போக முடியும்? நீ இதாம்மா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, அன்னைக்கே சொன்னேன் நான் வந்து பேசுகிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறேன்னுட்டு. நீ கவலைப்படாத, நான் வீட்டுக்கு வரேன். இந்த விஷயத்தை பற்றி மட்டும் இல்லை, அந்த குமார் செஞ்ச விஷயத்தையும் நான் சும்மா விட போகிறதில்ல. நான் பேசி அதுக்கப்புறமா உனக்கு எல்லாமே நல்லதாகவே முடிய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் யோசிக்கிறாங்க. சம்மந்தியை பார்க்கறதுக்காக போகணும். இங்கே எப்பயுமே மயிலுக்கிட்ட பணம் இருக்கிற மாதிரி ஏதாவது பேசி சமாளித்து இங்கே கோமதி கிட்ட இருக்கிற அந்த சாவியவும் இனி மயிலுக்கிட்டே வாங்கி கொடுக்குற மாதிரி பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் கோமதியவும் பார்க்கறதுக்காக தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாக்கியம் கிளம்பி போகிறாங்க. எப்பயும் போல் பாண்டியன் அங்கே மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. கோமதி சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறிட்டுருக்காங்க. அங்கே பக்கத்தில் தங்கமயிலும் நின்றுட்டு இருக்கும்போது பாக்கியம் எதேர்ச்சியாக அங்கே வீட்டுக்கு போன மாதிரி போகிறாங்க. என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க? என்ன கடையெல்லாம் அங்கே விட்டுட்டு சாப்பிட வந்துட்டீங்களா சம்மந்தின்னு கேட்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், வாங்க வாங்க நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு பாண்டியன். இல்லை தங்கமயிலை பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். நேற்று உங்கள் பிறந்தநாளை நல்லா தங்கமயில் கொண்டாடியிருக்கா போலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் சம்மந்தி, இத்தனை வருஷம் நான் அப்படி பிறந்தநாளை கொண்டாடினதே இல்லை. என் மருமக எல்லாருமே சேர்ந்து நான் நினைக்காத அளவுக்கு இந்த பிறந்தநாளை நல்லா கொண்டாடிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்கள் பிறந்தநாளை கொண்டாடி என்ன பிரயோஜனம் சம்மந்தி? தங்கமயில் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் 2 பேருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே, அது என்ன ஏதுன்னு கேட்டும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குடனே கோமதியும், என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் மருமக எல்லாருமே இங்கே சந்தோஷமாக தானே இருக்காங்க. ஆமாம் தங்கமயில், உனக்கு ஏதாவது இந்த வீட்டில் குறை இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வெளியூருக்குன்னு சுற்றி பார்க்க அவங்கள நாங்கள் வெளியில் அனுப்புனதே இல்லை. ஆனால் தங்கமயில் தானே 4-5 நாள் வெளியூருக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தா, அதுக்குண்டான எல்லா பணத்தையும் நாங்கள் தானே கொடுத்து அனுப்பினோம். நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. அதுக்கு உடனே இங்கே பாக்கியமும், அதெல்லாம் சரிதான் சம்மந்தி, ஆனாலும் என்னை பார்க்கறதுக்காக என் பொண்ணு கிளம்பி வரும்போது கூட அவகிட்ட பணம் இல்லாமல் உங்ககிட்ட தானே பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. வெறும் 200 ரூபா கொடுத்தீங்களே, இதில் என்ன நகை வாங்கிட்டு வர முடியும்? பழத்தை வாங்க முடியுமா? இல்லை ஏதாவது ஸ்வீட் வாங்க முடியுமா? கொஞ்சமாவது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இங்கே தங்கமயிலோட வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரு. மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்தது
இருக்கிறதால தங்கமயில் எப்படி உங்ககிட்ட வந்து பணத்தை கேட்கன்னு தயங்கி தயங்கி நிற்கிறா. இதே தானே இங்கே ராஜிக்கும் நடந்தது. ராஜே யார்கிட்டையும் கையேந்தி பணத்துக்காக நிற்கக்கூடாதுன்னுட்டு தானே இங்கே உங்கள் பையன் கதிர் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போயிட்டுருக்காரு. பார்ட் டைம் வேலைக்கு மட்டுமா போகிறாரு? எப்போல்லாம் வந்து சமயம் கிடைக்குதோ அங்கே டிரைவர் வேலைக்கெலாம் போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்? ராஜி யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு பணத்துக்காக நிற்கக்கூடாது, நீங்களும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தானே. அப்படி இருக்கும்போது மூத்த மருமகளாக இருக்கிற இவகிட்ட அங்கே சம்பள பணம் இருந்தால் தான் என்ன, மாப்பிள்ளை மொத்த பணத்தையும் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு வந்த வேகத்தில் இங்கே இந்த பண பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாம் பேசலைன்னா நம்ம பொண்ணுக்கு இந்த வீட்டில் ஒரு உரிமைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லாரும் வந்து தங்கமயில் அவங்க கையிலேயே வந்து வச்சுப்பாங்க. தங்கமயில் கிட்டேன்னு பணம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பாக்கியம் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தங்கமயிலும் அம்மா நீ சும்மா இருமா, நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, ஏய் அமைதியாயிருடி. இங்கே மீனா கை நிறைய சம்பாதிக்கிறா. இங்கே ராஜிக்கிட்டேயும் பணம் இருக்குது. ஏன்னா இங்கே கதிர் தம்பி சம்பாதிக்கிற பணத்தை ராஜிக்கிட்ட தானே கொடுத்து வைக்கிறாங்க. மீதி பணத்தை தான் சம்மந்திக்கிட்ட கொடுக்குறாரு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதால் இங்கே மீனா கூட பணத்தை எதுவும் தராமல் சேர்த்து வைக்கிறா. ஆனால் கொஞ்சமாவது மயிலோட நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க. தனக்குன்னு ஏதாவது தேவைப்பட்டால் கூட தான் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவும் முடியாமல் இங்கே உங்ககிட்டையும் கேட்க முடியாமல் நிலையில் நின்றுட்டுருக்கா. ஒரு அம்மாவாக இருந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ மனசு வேதனையாக இருந்தது. புரிஞ்சுக்கோங்க சம்மந்தி. இனியாவது இங்கே சரவணன் தம்பிக்கிட்ட சம்பள பணத்தை வாங்காமல் அந்த பணத்தை நீங்கள் மயிலே வச்சுக்கிட்டோன்னு விடுங்க. ஏன்னா மூத்த மருமகாவை அவகிட்ட பணம் இல்லாமல் இருந்தால் எப்படி? எல்லாத்துக்குமே உங்ககிட்ட பணத்தை கேட்டு நிற்க முடியுமா? அதுவும் நீங்கள் கொடுக்கறது வெறும் 200 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ, அதை வச்சு தங்கமயிலால் என்ன செய்ய முடியும்? என்னை பார்க்க வரத்துக்கு கூட தங்கமயில் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. என் பொண்ணை ஒரு நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவள் வசதி வாய்ப்போடு இருப்பா அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என் பொண்ணை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அம்புட்டு அழகாக வளர்த்தேன். ஆனால் இங்கே வந்து பணத்துக்காக உங்ககிட்ட அவள் கையேந்து நிற்கிறத நிலமை வந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல. இதை பற்றி பேசிட்டு போகணும் தான் வந்த சம்மந்தி அப்படின்னு சொல்ல, இங்கே தங்கமயில் நடந்த எல்லா விஷயத்தையும் பேசாமல் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க அம்மாவை வச்சுல பேசிகிட்டு இருக்கா. தங்கமயிலோட அம்மா பேசுகிறதுலையும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்களே வச்சுக்கும் போது சரவணன் எப்பயும் போல் அவன் சம்பாதிக்கிற பணத்தை மொத்தத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்றான். இதனால் தங்கமயில் மனசு ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கா போல். அதனால தான் தங்கமயிலுக்காக அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டியன். இங்கே உடனே பாண்டியன் கோமதி கிட்ட, கோமதி இதை பற்றி நான் யோசிக்காமல் இருந்தாலும் நீ கொஞ்சம் விவரமாக இருந்திருக்கலாம்ல. ஏமா தங்கமயில் உனக்கு பண தேவை இருக்குது, இல்லை எவ்வளோ பணம் வேணும்னு கோமதி கிட்ட கேட்டிருந்தா அவளே எடுத்து கொடுத்துருப்பாளேப்பா. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு சரவணன் சம்பள பணத்தை கொடுக்கும்போது கூட, மாமா எனக்கு இந்த பணம் வேணும், இனி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மொத்த பணத்தையும் நானே சேர்த்து வச்சுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டேன். அதான் கோமதியே சொன்னாலேப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு தேவை இருக்கும், மொத்த பணத்தையும் கொடுக்காதீங்கன்னுட்டு. சரவணன் அவன் எப்பயும் போல் பணத்தை கொடுத்துட்டான். அது உனக்கு பிடிக்கலன்றது இப்போ தான் உங்கள் அம்மா பேசினதால எனக்கு தெரிய வந்துச்சு. யாருடைய பணத்துக்காகவும் ஆசைப்படுறவன் நான் கிடையாது. இதை நீயே எங்ககிட்ட பேசியிருக்கலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்காமலும் இருந்திருக்கலாம் தங்கமயில். இருந்தாலும் உன் மனசில் என்ன இருக்குன்றத சரவணனும் புரிஞ்சிக்கல, நாங்களும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி பாண்டியனும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமயில் சொல்ல நினச்ச எல்லாத்தையுமே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இனி சரவணன் கிட்ட இருந்து அந்த சம்பள பணத்தை வாங்கவே கூடாது, அந்த பணத்தை அவங்களே வச்சுக்கட்டும். நானும் இதை யோசிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு நினச்சி இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, சம்மந்தி அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனி இப்படி நடக்காது. அந்த சம்பள பணம் எனக்கு வேண்டாம் சம்மந்தி, எவ்வளவோ எடுத்து சொன்னேன், சரவணன் தான் கேட்கல, இனி நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியமோ அது மட்டும் ஒன்றும் இல்லை, இங்கே குமார் மூலமாக இங்கே நம்ம மயிலோட கல்யாணமே நிப்பாட்டுறதுக்கு அவன் குமார் என்னெல்லாம் செஞ்சுருக்கான் அந்த விஷயத்தையும் மயில சொன்னான். என்னால் தாங்கிக்கவே முடியல. என் பொண்ணை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், உங்களை நம்பி தான் என் பொண்ணை விட்டுட்டு போகிறேன். ராஜியோட அண்ணனாக இருக்கட்டும், ராஜி வீட்டில் உள்ளவங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, மீனா ராஜின்னு இவங்க எல்லாரையுமே நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எம்பிட்டு பெரிய ஆள், இந்த குமார் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் எதுக்கு அவனை சும்மா விட்டீங்க? அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா தானே நீங்கள் யாருன்னு இந்த ராஜி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோமதியும் என்னதான் அந்த குமார் இப்படி பண்ணியிருந்தாலும் என் அண்ணன்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தான் இந்த வாட்டி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இனி எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தங்கமயிலை பற்றி கவலைப்படாதீங்க.
நாங்கள் இனிமேல் சரவணன் கிட்ட சம்பள பணத்தை வாங்க போகிறதும் இல்லை, தங்கமயில் எங்ககிட்ட எங்கள் பணத்துக்காக கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன் மயில், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன் மாமா கிட்ட சொல்ல உனக்கு தயக்கமாக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. உன் அம்மா இப்படி தூரம் வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. வீட்டில் இருக்க நீ எங்ககிட்டயே இப்படி பேசாமல் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா எங்களுக்கு என்ன மயில் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல, இல்லத்த இதெல்லாம் சொல்லணுமேனு சொல்லலை, ஆனால் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படி தான் தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை, என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகும்போது மாமா வெறும் 200 கொடுத்தாங்க. அப்போ என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் பணம்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கே அப்படி நான் நடந்துக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி தான், வேற ஒன்றும் இல்லாத, தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தங்கமயில். பேச வந்த எல்லாத்தையுமே பேசிட்டு அங்கேருந்து பாக்கியம் கிளம்பும்போது தங்கமயிலை பார்த்து சொல்கிறாங்க, தங்கமயில் இனியாவது பொறுப்பாக நடந்துக்க. இனி கண்டிப்பாக சரவணன் பணத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட சம்பள பணத்தை சம்மந்தி யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் பத்திரமா கவனமாக வச்சுக்கடி, புரியுதா? இனி நான் வந்து பேசுகிற மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது. இந்த வீட்டோட மூத்த மருமக, பக்குவமாக நடந்துக்கிறதுலாம் சரிதான், ஆனால் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிம்மா நீ முதல்ல கிளம்பு. என்னை பற்றி மாமாவும் அத்தையும் என்ன நினச்சாங்களோ தெரியல, மாமாவோட முகமே சரியில்லைம்மான்னு சொல்ல, அதெல்லாம் சரியாயிரும். அவருக்கு பிறந்த நாளையே இம்புட்டு அழகாக கொண்டாடி இருக்க, உன் மனசில் இருக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்காம இருந்திருக்காரு. அதான் தெளிவாக சொல்லிட்டு போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சாயந்தரம் சரவணன் எப்பயும் போல் வேலையை முடிச்சுட்டு வர உடனே இங்கே வந்து பாண்டியன் கூப்பிட்றாரு, டே சரவணா இங்கே வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னுட்டு. வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே இருக்கும்போது பாண்டியன் கோமதி கிட்ட, கோமதி இங்கே சரவணனோட சம்பள பணத்தை அங்கே பீரோவில் வைக்க சொன்னல, அலமாரியில் இருக்கிற அந்த பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரவணனும், எதுக்குப்பா? அந்த பணத்தை எப்பயுமே நீங்கள் தானே வச்சுருப்பீங்க, இப்போ எதுக்குப்பா அதை அம்மாவை கொண்டு வர சொல்கிறீங்கன்னு கேட்க, கொஞ்சம் பொறுமையாக இருடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே இங்கே பாண்டியன் அந்த பணத்தை எடுத்து மறுபடியும் சரவணன் கிட்ட கொடுக்குறாரு. டே சரவணா, இனி உன்னுடைய சம்பள பணம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாண்டா. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே மீனா சம்பாதிக்கிற அந்த சம்பள பணத்தை நான் வாங்குறதில்ல. கதிரும் சம்பாதிக்கிற பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு மீதி பணத்தை இங்கே வந்து ராஜிக்கிட்ட கொடுத்து வைக்கிறான். அப்படி இருக்கும்போது நீ மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுக்கறதெல்லாம் சரியில்லை. வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சு எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தங்கமயில் ரொம்பவே பொறுப்பான மருமக. அப்படி இருக்கும்போது அவகிட்ட இந்த பணம் இருக்கிறது தான் நல்லது. அவளுக்கு ஒரு பண தேவைன்னு வந்தால் அவள் யார்கிட்ட போய் கேட்பா? இப்போ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் பணத்தெல்லாம் சேர்த்து வைக்காமல் இப்படி மொத்த பணத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அது சரிப்பட்டு வராது. நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எல்லாருமே சம்பாதிக்கிற பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இனி மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கிற கதிர்கிட்ட சொல்கிறாரு. டே கதிர், வீட்டுக்காக பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன், இனி அந்த பணத்தையும் நீ கொடுக்க வேண்டாம். ஏமா மீனா, நீ சம்பாதிக்கிற பணத்தை இங்கே வந்து நல்லா சேர்த்து வைமா. இங்கே செந்திலுக்கும் இனி மாதம் நான் வந்து சம்பள பணத்தை கொடுக்க முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா செந்தில் இத்தனை நாள் என்னுடைய கடையில் வேலை பார்க்குறான், அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்குன்னு நான் எந்த பணத்தையும் கொடுத்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது கல்யாணமான நீங்கள் அதை என்கிட்ட எதிர்பார்க்கலனாலும் ஒரு நல்ல அப்பாவாக இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சாதான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். செந்தில் இத்தனை நாள் பணத்தை கேட்காம இருந்தான்னா அது அவனுடைய நல்ல மனசை வந்து காட்டுது. ஆனாலும் அப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. மீனா சம்பாதிக்கிறா, செந்தில் சம்பாதிக்காமல் மீனா கிட்ட வந்து கையேந்தி நிற்கக்கூடாதுல்ல. எந்த ஒரு தேவைனாலும் மீனா கிட்ட தானே அவன் பணத்தை கேட்டு நிற்கணும். அதனால் இனி எப்படி இந்த வீட்டில் நடந்துக்கணுமோ அப்படி நான் நடந்துக்கிறேன். இனி யாரும் என்கிட்ட இந்த வீட்டு செலவுக்குன்னு பணத்தை கொடுக்கவே வேண்டாம். அவங்க சம்பாதிக்கிற பணத்தை நல்லபடியாக சேர்த்து வைங்க. நீங்கள் எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கொடுத்த சம்பள பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி கொடுத்த உடனே இங்கே தங்கமயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, மாமா என்னவோ இந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவார், நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டார், நம்ம அம்மா வந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா பேசினதும் நல்லதாக போச்சு. இங்கே இப்போ செந்திலுக்கும் வந்து சம்பளம் கிடைக்க போகுது, மீனாவும் செந்திலும் இப்போ வந்து ஏதோ கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைப்பாங்க. இங்கே கதிரும் மாதம் வீட்டுக்கு பணத்தை கொடுக்கணுன்னுட்டு தானே பார்ட் டைம் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வெளியில் காரெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ண போயிட்டுருக்காரு. இனி வீட்டுக்கு அவர் பணம் கொடுக்க வேண்டான்னு மாமா சொன்னதால் பார்ட் டைம் வேலைக்கு மட்டும் போயிட்டு ஒழுங்காக இங்கே ராஜி சொன்ன மாதிரியே இருந்துப்பார்ல. பரவாயில்ல, நான் யோசனை பண்ண ஒரு விஷயத்தாலையும் எங்கள் அம்மா வந்து பேசினதாலையும் வீட்டில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்தால் நல்லது தான் அப்படின்னு நினச்ச தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் சரவணன், அப்பா யார் வேணாலும் உங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுப்பா. இந்த பணம் வேண்டாம்ப்பா, நீங்களே வச்சுக்கோங்க. என் கல்யாணத்துக்காக நீங்கள் அம்புட்டு செலவு பண்ணியிருக்கீங்க, வெளியில் கடனெல்லாம் வாங்கியிருக்கீங்க, இந்த பணத்தையும் என்கிட்டயே திருப்பி தந்துட்டிங்கன்னா இந்த பணம் எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான் தான், இங்கே செந்திலாக இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம்
செஞ்சுட்டு வந்ததால் அவங்களுக்குன்னு நான் பெருசாக செலவு எதுவும் பண்ணலை. உனக்கு நான் பார்த்து பார்த்து பொண்ணு தேடி எல்லா இடமும் அலைஞ்சு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. எந்த செலவையும் சமாளிக்க என்னால் முடியும். நானும் ஒரு கடையோட ஓனராக தானே இருக்கேன். என்னை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு இங்கே மீனா, ராஜி, தங்கமயில்னு எல்லாருமே யோசனை பண்ணி எனக்காக என்னுடைய பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடி என்னை சந்தோஷப்படுத்தின இவங்களுக்காக நான் மனசு மாறக்கூடாதா என்ன? இனி நான் இப்படி தான் உங்கள் கூட இருப்பேன். இனிமேல் யாரையும் திட்ட போகிறதும் இல்லை, யாரையும் சந்தேகப்பட போகிறதும் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க, மாமா அப்போ நான் மறுபடியும் டியூஷன் எடுக்க போகலாமா மாமா அப்படின்னு மெதுவாக கேட்குறாங்க. உடனே இதை கேட்டு என்னப்பா சொல்கிற, மறுபடியும் டியூஷனா? இந்த ஒரு பிரச்சனை உங்கள் அப்பா அம்மா மூலமாக, உங்கள் அப்பா சித்தப்பா மூலமாக வந்ததெல்லாம் போதாதாப்பா? ஏதோ போனால் போதுன்னு விட்டால் நீ மறுபடியும் டியூஷன் எடுக்க போகிறதா சொல்கிறியே அப்படின்னு பேச உடனே இங்கே கோமதியும் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாண்டியன் கிட்ட சம்பள பணத்தை கொடுத்ததுனால இங்கே சரவணனோட சம்பள பணத்தை மாதம் மாதம் இனி நான் தான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவும் என்னதான் கடையில் போய் வேலை பார்த்தாலும் செந்திலுக்குன்னு சம்பளம் தரதில்லையே நினச்சேன். அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் மாமா மனசு மாதிரி செந்திலுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே பாண்டியனோட திடீர் மாற்றத்தால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே உடனே பாண்டியன் யோசிக்கிறாரு. அப்புறம் ராஜிக்கிட்ட நீயும் போய் டியூஷன் எடுமா, இனி நான் சொல்லி என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் நீ படித்த பிள்ளை, நீ எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ போய் டியூஷன் எடுமா, யார் என்ன சொன்னாலும் உனக்கு நான் சப்போர்ட்டாக நிற்பேன் அப்படின்னு பாண்டியன் தங்கமயில், மீனா, ராஜின்னு இவங்களுக்காக அப்பா ஸ்தானத்தில் இருந்து சப்போர்ட்டாக இருந்து பேசுகிறதெல்லாம் பார்த்து இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. கோமதியும் இப்படியே நம்ம வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.